நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் நடந்த மேல்நிலை எழுத்தர் தேர்வில் 11,228 பேர் பங்கேற்று தேர்வை எழுதினர். தேர்வு மையங்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை செயலர் பார்வையிட்டார். புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள மேல்நிலை எழுத்தர் மற்றும் சீனியர் கிளார்க் பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநிலத்தின் 4 பிராந்தியங்களிலும் போட்டி எழுத்து தேர்வு நடந்தது. அதில் மொத்தம் 11,228 பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர். புதுவையில் மட்டும் 9,298 பேர் நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளி, வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி, மகளிர் பாலிடெக்னிக், பேட்ரிக் பள்ளி உள்ளிட்ட 28 மையங்களில் தேர்வு எழுதினர். தேர்வில் முறைகேடுகள் நடக்காமல் கண்காணிக்க புதுவையில் மட்டும் 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. தேர்வு மையங்களை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை செயலர் சுந்தரவடிவேலு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தேர்வை வெளிப்படையாகவும் நேர்மையான முறையிலும் நடத்த விரிவான ஏற்பாடு செய்திருந்ததாகவும், தேர்வில் ஒழுங்கினங்களை தடுக்க பறக்கும் படையினர் தேர்வு மையங்களில் திடீர் சோதனை நடத்தினர். மேலும் தேர்வு முடிந்தவுடன் வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் நகலை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த தேர்வின் மூலம் 119 யூடிசிக்கள், 35 சீனியர் கிளார்க்குகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தேர்வு நடத்தும் பணியில் தேர்வு கண்காணிப்பாளர் உட்பட 1200 பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். தேர்வுக்கான முடிவுகள் நாளை அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். முதுநிலை எழுத்தர் பணிகளுக்கான தேர்வு இன்றைய தினம் ஆரம்பித்து 10 மணியிலிருந்து ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இது 12 மணி வரை நடைபெறும். 11,231 பேர் இந்த தேர்வில் பங்கு பெறுகிறார்கள். புதுச்சேரி மாநிலம் முழுக்க, புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 119 யூடிசி பணியிடங்கள், அப்புறம் 35 சீனியர் கிளர்க் பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது. இதன் விடைத்தாள்கள் இன்றைய தினமே திருத்தும் பணி ஆரம்பிக்கப்பட்டு நாளை இரவுக்குள் வெளியாகும் என்று வெளியாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டு அரசு வழங்கும் மானியங்களை வங்கிகள் மூலம் பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்க பிரதமர் மன்மோகன் சிங் அனுமதி அளித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், கல்வி உதவி திட்டங்கள், ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசின் நிதி உதவிகள் நேரடியாக பயனாளிகளுக்கே சென்றடைய ஆதார் அட்டையை அடிப்படையாக கொண்டு அரசு வழங்கும் மானியங்களை வங்கிகள் மூலம் நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்கும் முறைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் மின்னணு முறையில் பண பரிமாற்றம் நடைபெறும் என்பதால் பயனாளிகள் அல்லாத வேறு ஒருவருக்கு பணம் செல்வது தடுக்கப்படுவதுடன் மானிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கட்டமைப்பு பிரதமரின் தலைமையில் பல்வேறு துறைகளை சார்ந்ததாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொய்வு இல்லாமல் செயல்பட மேலும் பல குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. இத்திட்டத்தில் ஆதார் அட்டை அடிப்படையிலும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு அடிப்படையிலும் பயனாளிகளுக்கு மின்னணு முறையில் மானியங்களை அனுப்ப அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் மக்கள் மானியங்களின் முழு பயனையும் பெற முடியும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. சொத்து தகராறு காரணமாக கொலை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த வளர்ப்பு மகளின் மாமனாரை போலீசார் கைது செய்து காவலில் வைத்தனர். புதுவை மேட்டுப்பாளையத்தில் பெற்றோரை சொத்து தகராறில் வளர்ப்பு மகள் ஆனந்தி தனது கணவர் முருகவேல் மற்றும் மாமனார் ரத்தினம் ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்து தற்கொலை என நாடகம் ஆடினார். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் வளர்ப்பு மகள் ஆனந்தி கொலை செய்தது தெரியவந்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு தனது கணவர் மற்றும் மாமனாருடன் சேர்ந்து கொலை செய்ததாக கூறியதால் தலைமறைவாகி இருந்த கணவர் மாமனாரை தேடி வந்த போலீசார் மாமனார் ரத்தினத்தை கைது செய்து காவலில் வைத்தனர். புதுவை எக்கோல் ஆங்கிலேஸ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் முன்னாள் ஆசிரியர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். புதுவை சிவா விஷ்ணு மகாலில் எக்கோல் ஆங்கில பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் திரும்பிப்பார் திருவிழா டாக்டர் ராஜா தலைமையில் நடந்தது. விழாவிற்கு அமைச்சர் தியாகராஜன் தலைமை தாங்கி முன்னாள் ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கி பேசுகையில், பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் பணிகளை செவ்வனே செய்து மாணவர்களை டாக்டர்களாகவும் பொறியாளர்களாகவும் உலகம் போற்ற அறிஞர்களாகவும் மாற்றுகின்றனர். அரசு பள்ளிகளில் பயின்று மாணவர்கள் உயர் பதவியில் இருப்பதை காணும் போது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு ஊக்கம் அளித்த ஆசிரியர்களை மிகவும் பாராட்டுவதாக கூறினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு ஆம்பிளிஃபயர் மற்றும் மைக் செட்டினை பரிசாக வழங்கினர் மற்றும் தங்கள் நண்பர்களுடன் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிறைவில் ஆசிரியர் ராஜேஷ் நன்றி கூறினார்.
புதுவை சிறுத்தொண்டன் நாயனார் திருத்தொண்டு சபையினர் ஆதிவார பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து திருக்காமீஸ்வரர் ஆலயத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டனர். புதுவை மகாத்மா காந்தி வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சிறுத்தொண்டன் நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் ஆதிவார பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு நடைபயணம் செல்லும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து 7ஆம் ஆண்டாக நடைபெற்ற நடைபயணத்தில் சிறுத்தொண்டன் நாயனார் திருத்தொண்டு சபையினர் திரளாக பங்கேற்று அலங்கரிக்கப்பட்ட சிறு பெருமானின் ஊர்வலத்துடன் தேவாரம் மற்றும் திருவாசக பதிகங்களை ஒளிபெருக்கி மூலம் இசைத்த வண்ணம் காந்தி வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, திருவள்ளுவர் சாலை, நெல்லித்தோப்பு வழியாக சென்று ரெட்டியார்பாளையம், உழவர்கரை, அரும்பார்த்தபுரம், சுல்தான்பேட்டை சென்று நிறைவில் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலை சென்றடைந்தனர். பின்னர் அங்கு புனித நீராடி வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். புதுவையில் தென்னக ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் சார்பில் ரயில்வே ஊழியர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடந்தது. புதுவை ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர்களுக்கு தென்னக ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் ரயில் நிலைய மேலாளர் மணிராஜன் தலைமையில் நடந்தது. முகாமினை ரயில்வே மருத்துவ இயக்குநர் டாக்டர் கண்ணன் துவக்கி வைத்திட திருச்சி கோட்ட கூடுதல் மேலாளர் அப்துல் ரகுமான் சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு ரயில்வே தொழிலாளர்களுக்கும் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் எடை, உயரம், ரத்த அழுத்தம், இசிஜி, ரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. நிறைவில் டாக்டர் உலகநாதன் நன்றி கூறினார். புதுவை முத்தியால்பேட்டையில் ஏஐடியூசி வீடுசார் தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை ஏஐடியூசி வீடுசார் தொழிலாளர் சங்கம் சார்பில் முத்தியால்பேட்டையில் சங்க தலைவர் கலா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அபிஷேகம், நகர பொறுப்பாளர் ஆனந்த், துரைசெல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றிய கூட்டத்தில் வீடுசார் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும், புதுவை அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தில் வீட்டு வேலை செய்யும் பெண்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்பன போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நடந்த ரத்த தான முகாமினை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். புதுவை என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் மற்றும் உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடந்தது. முகாமினை என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவரும் அரசு கொறடாவுமான நேரு துவக்கி வைத்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர்கள், நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர். முகாமிற்கான ஏற்பாடுகளை உருளையன்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் சேவை இயக்கத்தினர் செய்திருந்தனர். புதுவை அரசு ஊழியர்கள் சம்மேளன அலுவலகத்தில் மாற்றுத் திறனாளிகளின் உரிமையும் பாதுகாப்பும் என்ற பயிற்சி முகாம் நடந்தது. பார்வையற்றோர், காது கேளாதோர், வாய் பேசாதவர் உள்ளிட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான உரிமைகள் பற்றிய பயிற்சி முகாம் அரசு ஊழியர்கள் சங்க சம்மேளன அலுவலகத்தில் சங்க தலைவர் ராஜாங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மாயவன், குப்புசாமி முன்னிலையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாற்றுத் திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் சங்க மாநில தலைவர் லட்சுமணன் பங்கேற்று மாற்றுத் திறனாளிகளின் பிரச்சனைகளும் தீர்வுகள் குறித்தும், நிர்வாகி நம்பிராஜன் மாற்றுத் திறனாளிகளின் சட்டங்கள், உரிமைகள் குறித்தும், புதுவை பிரதேச தலைவர் சரவணன் மாற்றுத் திறனாளிகளுக்கான வளர்ச்சியும் விரிவாக்கமும் என்ற தலைப்பில் உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் திரளான மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அவர்களை பாதுகாப்போர் கலந்து கொண்டனர். ஆதிவார பௌர்ணமி விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் திருக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி பாவங்கள் நீங்கி புண்ணியம் அடைந்தனர். புதுவை வில்லியனூரில் உள்ள திருக்காமீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள குளம் பிரம்மதேவரால் உண்டாக்கப்பட்டதால் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் ஆதிவார பௌர்ணமி என்று சிவபெருமான் பிரம்மதேவருக்கு காட்சியளித்தார். மேலும் மன்மதன் இந்த குளத்தில் நீராடி சிவபெருமானின் அருளை பெற்றார். திருமால் நரசிம்ம அவதாரத்தில் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இந்த திருக்குளத்தில் நீராடினார். அதுபோன்று தர்மபால சோழன் நீராடி வெண்குஷ்ட நோய் நீங்கியதாகவும் ஆதிகேசவனின் நோய் நீங்க இக்குளம் காரணமாக விளங்கியது என்று புராணங்கள் கூறுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த குளத்தில் ஆதிவார பௌர்ணமியில் புனித நீராடினால் திருமணம் கைகூடும், சந்தான பாக்கியம் ஏற்படும், சரும நோய்கள் குணமாகும், பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பதால் ஆதிவார பௌர்ணமியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் இத்திருக்குளத்தில் புனித நீராடி புண்ணியம் அடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.